So, hi guys, Max Arivalis again back with you. So, போன வீடியோவில் ஃப்ரெஞ்சோட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அண்ட் போன மேக்ஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அதான் எக்ஸைஸ் 1.1ஓட செட்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ சம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம்மோட ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் மொத்தம் 6 இருக்குது இந்த சம்மில். பட் 3 போடலாமே, நமக்கு எதுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரப்போகுது. ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே போடுறேன். பை டேக்கிங் suitable கொஷினை பாருங்கள். பை டேக்கிங் suitable செட்ஸ் ஏபிசி வெரிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட செட்ஸ் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு செட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த 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 3 செட் எடுத்திருக்கேன். A is equal to 1 to 3, B is equal to 1 to, C is equal to 2 3 எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஏற்கனவே நம்ம 9th பார்த்தது 10th பார்த்தது தான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A into B intersection C is equal to A into B intersection A into C கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து எப்பவுமே போல் பாதி பிரிச்சுட்டு LHS RHSன்னு போடுவோமே, அதுதான். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் LHS நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ LHS இங்கே, RHS இங்கே. ஸோ LHS பார்த்திங்கன்னா A into B intersection C. ஸோ அதுதான் வந்துட்டு LHS. ஸோ வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு B intersection C எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டே எழுத மறந்துட்டோம். அந்த A is equal to 1 2 3, B is equal to 1 2, C is equal to 2 3. ஸோ இது வந்து B intersection Cனா இன்டர்செக்ஷன் Bக்கும் Cக்கும் உள்ள காமனான இதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இல்லைன்னு காமனாக இருக்குன்றதா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 2 தான் B intersection C. இப்போது A into B intersection C பார்க்கலாம். ஸோ A வந்துட்டு 1 2 3 அண்ட் B intersection C வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்ச 2. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இப்போது இன்டூ பண்ணணும். நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், நான் 10th பார்த்துட்டோம். ஸோ 1 2 2 2 அண்ட் 3 2. ஸோ அதான் உங்களுக்கு எப்படின்னா இப்படி அண்ட் இப்படி அண்ட் இப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்ட்டு வந்தால் நம்ம இதை தான் பண்ணணும். அண்ட் இதுதான் நமக்கு கிடச்சது. ஸோ A into B intersection Cக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, அண்ட் இப்போ வந்து RHS போட போகிறோம். ஸோ RHS வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா A into B இன்டர்செக்ஷன் A into C. ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்க RHS. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு A into B. ஸோ A into B பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது A வந்துட்டு 1 2 3 into B வந்துட்டு 1 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போல் எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் அப்படியே இது 3 தான் பண்ண போகிறோம். ஸோ 1 1 1 2 2 1 2 2 3 1 3 2. ஸோ நம்ம நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 3 2 6. இங்கே வந்துட்டு 6 இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 கரெக்டாக 6 இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணது வந்து கரெக்ட், ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு 5 அந்த மாதிரி வேறு நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக், நம்ம வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம போட போகிறது A into C. ஸோ A into C பார்த்திங்கன்னா A வந்துட்டு அதே 1 2 3 தான். அண்ட் C வந்துட்டு 2 3. ஸோ சாரி, இங்கே வந்து இப்படி போட்டோன்னா இன்ட்டு போடணும். அண்ட் எப்பயும் போல தான் 1 2 1 3 2 2 2 3 3 2 and 3 3. ஸோ இதுதான் வந்துட்டு A into C. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம போட போகிறது மெயினானது அண்ட் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ A into B இன்டர்செக்ஷன் A into C. ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்தா நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 1 1 இருக்குது. ஆனால் 1 2 1 1 இங்கே இல்லை, 1 2 வேணால் இருக்குது. ஸோ 1 2 இருக்குது. 1 3 இங்கே இல்லை. ஸோ 2 1 இல்லை, 2 2 இருக்குது.
அப்புறம் 3,1 இல்லை, 3,2 இருக்குது, 3,3 இல்லை. ஸோ இது 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 வந்துட்டு சேம் மாதிரி இங்கே பாருங்கள், 1,2, 2,2, 3,2. ஸோ மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. hence proved நம்ம எழுதணும். ஆமாம், கரெக்டாக. ஆமாம், இங்கே வந்துட்டு இப்போது A into B intersection C is equal to A into B intersection A into C. hence proved. நான் வந்துட்டு கோடு போட்டு நீங்கள் hence proved எழுதினாலும் ஓகே தான். ஸோ செகண்ட் சம் போட போகிறோம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நான் பார்க்க வந்து செகண்ட் சம். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா A into B union C is equal to A into B union A into C கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் LHS RHS பிரிச்சுக்கணும். அண்ட் LHS என்ன பார்த்தீங்கன்னா A into B union C அண்ட் RHS பார்த்தீங்கன்னா A into B union A into C. ஸோ போன சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் இருந்துச்சு, அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ஷன், இங்கே வந்து யூனியன். இப்போ அப்படியே ஆப்போசிட், இந்த இன்டர்செக்ஷனுக்கு இங்கே யூனியன் போட்டு வச்சுருக்காங்க, இந்த யூனியனுக்கு இன்டர்செக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது சம். ஸோ இந்த சம்மும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல LHSல கண்டுபிடிக்க வேண்டியது B union C. ஸோ B union Cனா ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு யூனியன் பண்ணணும், லைக் யுனைட் பண்ணணும். ஸோ 1 2 3 யூனியன் 1 2 யூனியன் 2 3 B யூனியன் Cல நான் A யூனியன் C நினச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து யூனியன் பண்ணணுன்னா இங்கே வந்துட்டு சேம் நம்பர்ஸ் வரக்கூடாது, ஒரு நம்பர் ஒன்று தான். ஸோ 1 2 and 3 அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் என்னது, A into B union C. ஸோ A into B union Cனா 1 2 3 into 1 2 3. ஓகே, ஸோ 3 into 3 9 வரணும் இப்போது. ஸோ நான் இங்கேருந்தே எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1,1 1,2 1,3 2,1 2,2 2,3 அப்புறம் 3,1 3,2 and 3,3. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் இப்போது வந்துட்டு நம்ம அதான் RHS பார்க்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி தான் A into B போட போகிறோம். A into B என்னது 1 2 3 into 1 2. ஸோ 3 2s are 6 and 1,1 1,2 2,1 2,2 3,1 3,2. ஸோ இதுதான் A into B. அண்ட் இப்போ போட போகிறது A into C. என்ன தான் போன சம் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பார்த்து காப்பி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் எக்ஸாம்பிளில் நம்ம போய்ட்டு இதே சம் வந்துச்சுன்னா தான் காப்பி அடிக்க முடியும், ஆனால் இதே சம் வராது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதுக்கு போன சம் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு யோசித்து போயிடாதீங்க செஞ்சு. ஸோ A into C பார்த்திங்கன்னா வந்துட்டு A வந்துட்டு 1 2 3 அண்ட் யூனியன் போடுறேன் நான். A into C பார்த்திங்கன்னா 2,3 அண்ட் இப்போது அதே 3 2s are 6 தான். ஸோ 1,2 1,3 2,2 2,3 3,2 and 3,3. ஓகே, ஸோ இதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு A into B யூனியன் A into C. இப்போ இது வந்துட்டு மொத்தத்தையும் எழுதி நான் யூனியன் போடுறது எனக்கு வந்துட்டு இங்கே இடம் இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே யூனியன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். 1,1 ஃபஸ்ட் அதில் இருக்கிறத எழுதிடுவோம். 1,2 இருக்குது, இங்கே வந்துட்டு 1,3 இருக்குது. ஸோ லைனாகவே எழுதலாம். 1,3 இருக்குது, அப்புறம் அதோட 2,1 இருக்குது.
ஸோ 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, இங்கே 2,3 இருக்குது, அண்டு 3,1 அங்கே இருக்குது, அப்புறம் 3,2 அங்கே இருக்குது, இதோ இங்கே நம்மக்கிட்ட 3,3 இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே அச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன், இங்கே கோணக்குள்ள எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. நீங்கள் வந்துட்டு இதை எடுத்து வந்துட்டு போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நீங்கள் எழுதி விட்டுடலாம். நான் இங்கே வந்துட்டு ஸ்லாஷ் போட்டுட்டேன். ஸோ செகண்ட் சம்மாக பார்த்தாச்சு. தேர்ட் சம் பார்ப்போம். ஸோ தேர்ட் சம் பார்க்குறீங்க. ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா A into B intersection B into A is equal to A intersection B is into B into intersection A கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே 9th போட்டிருக்கிறது தான். இது போய் 11th கொடுத்துருக்காங்கன்னு நினச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸி தான் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே 2 வருஷமாக போட்டிருக்க செட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் செட்டுன்றது ஒரு ஈஸியான ஒரு சாப்டர். எனக்கு செட் ஆகக்கூடிய எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் தான் செட்ஸ் ஆக்சுவலி. ஸோ A into B intersection B into A. ஸோ LHS அண்ட் RHS பார்த்திங்கன்னா A intersection B into B intersection A போட்டிருக்கேன். ஸோ LHS ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ A into B. ஸோ A into B பார்த்திங்கன்னா 1 2 3 into 1 2. ஸோ 3 2s are 6. ஸோ 1,1 1,2 2,1 2,2 3,1 3,2. ஸோ A into B போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் B into A. ஸோ இப்போ வந்து இன்வர்ஸாக கொடுத்துருக்காங்க. B வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதணும். 1,2 into 1 2 3. ஸோ இப்போ 2 into 3 சார் அதே 6 தான். என்ன இங்கே கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 1,1 1,2 1,3 and 2,1 2,2 and 2,3. ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு மெயினானது A into B intersection B into A. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்செக்ஷனை போனேன். இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 1,1 இருக்குது, 1,2 இருக்குது, 1,3 இல்லை, 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, அண்ட் 2,3 இல்லை, 3,1 இல்லை, 3,2 இல்லை. ஸோ இது 4 தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ RHS பார்த்தீங்கன்னா வந்துட்டு A into B into B intersection A intersection B into B intersection A. ஸோ A intersection B பார்த்தீங்கன்னா 1 2 3 intersection 1,2. ஸோ இது ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறது 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B intersection A. ஸோ B intersection A பார்த்தீங்கன்னா என்ன B வந்துட்டு 1,2 intersection Aனா 1 2 3. ஸோ அதே தான் ஆக்சுவலி. ஸோ அதே 1 2 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மெயினானது A intersection B into B intersection A பார்த்தீங்கன்னா 1,2 into 1,2. ஸோ இப்போ வந்துட்டு 2 2s are 4 இருக்கணும். ஸோ 1,1 1,2 2,1 2,2. ஸோ இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டுமே அச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அண்ட் நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்த்த 3 sums ஆக்சுவலி. 4th கொஷினோட 3 sums. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஞ்சோட வரேன். ஸோ until then, this is Barbara from Sachin Shri, your Max Arivali. Bye bye.